வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இந்த வீடியோ எதை பற்றியான்னு சொல்லிச்சுன்னா பால் சொதி பற்றி தான். இந்த பால் சொதி ஜஃப்னா ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது நம்ம இடியப்பம், ஒயிட் ரைஸ் எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை உறவுகளே, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அவிய விடுங்க. தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் தூள், உப்பு போட்டு அவிய விடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ துருவி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பால் ஊற்றணும். நல்லா அதை பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா அவிஞ்சு வரும்போது உங்களுக்கு ஒரு வாசனை வரும். அந்த வாசனைக்கு அப்புறமா இந்த தேங்காய் பாலை நம்ம வடிகட்டி வச்சுருக்க தேங்காய் பாலை அதில் ஊற்றி, ஆனால் அடுப்பு நம்ம கொதிக்க விடக்கூடாது. இந்த சூட்டிலேயே அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். இல்லையானாலும் நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா தெரிஞ்சிடும் உறவுகள். சூப்பரான பால் சொதி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.